பலவீனமா இல்லையா? இது அதிமுகவை விழுங்குகிற நடவடிக்கையா இல்லையா? யாரால் நிகழ்ந்தது? பிஜேபி எப்படி அங்கே 10 இடங்களில் போட்டியிடுகிற வலிமை பெற்ற கட்சியாக மாறியது? அதிமுக எப்படி 2 இடங்களில் போட்டியிடுகிற பலவீனமான கட்சியாக, நோஞ்சான் கட்சியாக மாறியது? தமிழ்நாட்டில் அதுதான் நடக்க போகிறது. தோழர்களே, அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் வாக்குகளை இரட்டை இலையிலே போட்டால் அது மோடிக்கு போகும் என்று நான் சொல்லுகிறேன். அதற்காக மாற்றி விசிலடிப்பவர்களுக்கு போட்டு விடாதீர்கள். விசிலடிப்பவர்களை தேர்தலுக்கு அனுப்புங்கள். அவர் என்ன செய்கிறார்? அதிமுக வெளிப்படையாக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது. விஜய் என்ன செய்கிறார்? வெளிப்படையாக பிஜேபியை எங்கே எதிர்க்கிறார்? அதற்கு விஜய் அவர்களே, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் அங்கே போய் உட்கார முடியுமா? பெரம்பூரில் முதலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா? உங்களுக்கே இந்த சந்தேகம் என்றதால் தானே திருச்சி கிழக்கில் போட்டிருக்கிறீர்கள். தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்பிக்கையோடு ஒரே ஒரு தொகுதி போட்டியிடுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட நம்பிக்கையோடு ஒரே ஒரு தொகுதி போட்டியிடுகிறார். நீங்கள் தான் சினிமா ஹீரோவாயிற்ற, உங்களுக்கே 2 இடம், 2 தொகுதி, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கே சந்தேகம். அவருக்கே தெரியும் அவரால் இந்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பில்லை. அந்த இடத்திலே போய் அவரால் உட்கார முடியாது. அவரோடு யாரும் கூட்டணியில் போய் சேரவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக விலகி வெளியே வந்தது திமுகவிடம் சேர்ந்ததை தவிர விஜயிடம் போகவில்லை. தினகரன் வெளியே நின்றார், அவர் கூட விஜயிடம் போகவில்லை, அதிமுகவுக்கு மறுபடியும் போய்விட்டார். அன்புமணி வெளியே நின்றார், அவர் கூட மறுபடியும் அதிமுக போனார், விஜயிடம் போகவில்லை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தருவேன் என்று சொன்ன விஜயிடம் ஒரே ஒரு கட்சி கூட போய் சேரவில்லை. ஒரே ஒரு கட்சி கூட போய் சேரவில்லை. செல்வாக்கு மிக்க கதாநாயகர், செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் திரளுகிறார்கள், ரசிகர்கள் திரளுகிறார்கள். காலையில் இருந்தவர் இரவு படுக்க போகிற வரை எல்லா ஊடகங்களும் அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றன. இதோ கிளம்பிவிட்டார், இதோ வந்துவிட்டார், இதோ வண்டியில் ஏறிவிட்டார் என்றெல்லாம் ரன்னிங் கமெண்ட் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவரோடு சேருவதற்கு தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி கூட தயாராக இல்லை. விஜய் அவர்களே, உங்களுக்கே தெரியும் உங்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று. அப்படி என்றால் திமுகவை வீழ்த்தி விட்டு யார் அந்த இடத்திலே போய் அமர வைக்க பார்க்கிறீர்கள்? ரொம்ப சிம்பிள். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அவர் இலகுவாக பாதை ஏற்படுத்தி தருகிறார். நான் ஓட்டை திருவொற்றியூரில் பிரிக்கிறேன். திமுக கூட்டணி வேட்பாளர் தோற்று போனால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் கணக்கு. திமுகவுக்கு, திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு போகக்கூடிய வாக்குகளை நான் பிரித்து விட்டால் கட்டாயமாக திமுக கூட்டணிக்குத்தான் போகும் என்று இருக்கிற வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், எல்லா சமூகத்திலும் இருக்கிற அந்த நேரத்தில் முடிவெடுத்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பகுதியை சார்ந்தவர்கள், பிரிவை சார்ந்தவர்கள், இந்த வாக்குகளை எல்லாம் நான் தனித்து நின்று என்னால் பிரிக்க முடியும். இதுதான் பிஜேபிக்கும் நண்பர் விஜய்க்கும் இடையிலே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் டீலிங். இப்படித்தான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது, யோசிக்க வேண்டியிருக்கிறது. வேறு என்ன காரணத்திற்காக திமுகவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சரி, நான் கேட்கிறேன், உள்ளபடி நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? திமுகவையும் திமுக கூட்டணியையும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். சரி, அப்படி என்றால் பாஜக உங்களுடைய கொள்கை எதிரி, அதுவும் சரி. அப்படி என்றால் பாஜகவை தனிமைப்படுத்திவிட்டு அதிமுகவோடு தான் நீங்கள் போய் சேர்ந்திருக்க வேண்டும். உண்மையிலேயே பாஜகவை கொள்கை எதிரி என்று நீங்கள்
எண்ணியிருந்தால் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று கணக்கு போட்ட நீங்கள் அதிமுக விஜய் கூட்டணி போட்டு இருக்க வேண்டும். ஏன் போடவில்லை? ஏன் போடவில்லை என்றால் பாஜகவை தனிமைப்படுத்த அவர் விரும்பவில்லை. பாஜக இங்கே வலிமை பெற வேண்டும். அதற்கு பாஜகவுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி. அதிலே போய் இவர் சேர முடியாது, சேரக்கூடாது. ரொம்ப சிம்பிள் தானே. இதுக்கு பெரிய அனலிஸ்ட் வேணும்னு அவசியம், மிகப்பெரிய ஆய்வாளர்கள் வேண்டும் என்று தேவை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு உண்மை தெரிகிறது. நண்பர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருப்பதும் பிரச்சாரம் செய்வதும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் அவர் மறைமுகமாக அல்ல, வெளிப்படையாகவே பாஜக அங்க வகிக்கும் கூட்டணிக்கு தான் துணை நிற்கிறார். ஆக எடப்பாடி வெளிப்படையாக பாஜகவோடு கூட்டணி, நண்பர் விஜய் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக பாஜகவுக்கு ஆதரவு. எனது அருமை தோழர்களே, மாற்ற வேண்டும் என்று கருதி நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும், விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜக இங்கே வலிமை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும், தீங்காக போய் முடியும். தமிழ்நாட்டில் பாஜக வலிமை பெற்றால் அதிமுகவை விழுங்கி ஏற்ப விடுவார்கள். பிறகு இங்கே நம்மால் எந்த அரசியலும் செய்ய முடியாது. திருப்பரங்குன்றங்கள் அதிகரிக்கும், எல்லா ஊருக்கும் வந்துடும், எல்லா கோயிலையும் வந்து நின்று பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட, வட இந்திய மாநிலங்களில் ரத்த கிளறியான போது கூட தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. ஒரு முஸ்லீமை கூட, ஒரு இந்து கூட கை வைத்தது தாக்கவில்லை. முஸ்லிம்களும் அப்படி இந்துக்களுக்கு எதிராக எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை. இந்தியாவிலேயே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில், அவ்வளவு பெரிய ரத்த கிளறி உருவான காலத்தில் கூட அமைதியாக ஒரு மாநிலம் இருந்தது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். பிஜேபி இங்கே வலிமை பெற்றால் இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ முடியாது. பிஜேபி வலிமை பெற்றால் இங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ முடியாது. பிஜேபி வலிமை பெற்றால் இங்கே சாதி வெறி பிடித்தவர்கள் தான் கொட்டமடிப்பார்கள், சாதி சங்கங்கள் தான் கொட்டமடிக்கும். கருத்தியல் பேசக்கூடிய இயக்கங்கள் இங்கே பின்னுக்கு தள்ளப்படும். இடதுசாரி அரசியல் பின்னுக்கு தள்ளப்படும். சமூக நீதி அரசியல் பின்னுக்கு தள்ளப்படும். முற்போக்கு அரசியல் பின்னுக்கு தள்ளப்படும். பெண்கள் தொடர்பான அரசியல், அவர்கள் வலிமை பெற வேண்டும் என்கிற அரசியல் பின்னுக்கு தள்ளப்படும். இந்த ஆபத்தை புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், எத்தனை இடங்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் கைகளை பற்றி நிற்கிறோம். இது கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி. இந்தியாவிலேயே கருத்தியல் சார்ந்த ஒரு கூட்டணி தொடர்ந்து 10 ஆண்டுகள் நீடிக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான். சீட்டு அதிகம் வேண்டும், பதவி பரிசு வேண்டும் என்று எண்ணி இருந்தால் திருமாவளவனுக்கு எத்தனையோ கனவுகள் திறந்திருந்தன, போயிருக்க முடியும். யாரோ ஆசை காட்டி பார்த்தார்கள், மிட்டாய் காட்டி பார்த்தார்கள், மயக்கம் பார்த்தார்கள். திருமாவளவன் தமிழ்நாட்டு அரசில் 35 ஆண்டு காலம் கடப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறவர்களால் யார் என்ன நோக்கத்தில் காய் நகர்த்துகிறார்கள் என்பதை உணராமல் இல்லை. ஆகவே எது எப்படி இருந்தாலும் திமுக தலைமையிலான இந்த முற்போக்கு கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருந்தார். அப்படியே கட்டுக்கோப்பு களையாமல் கலந்து காண வேண்டும். இந்த வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த வேண்டும், அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கம் நமக்கு இல்லை. தோழர்களே, அப்படிப்பட்ட இடதுசாரி ஜனநாயக சக்திகளின் வேட்பாளராகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் அருமை தோழர் சுந்தரராஜன் அவர்கள் இங்கே போட்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள்
நான் கூட விசிகவை நானா அவனை பார்த்து இவதான் வேட்பாளர் முடிய முடியும். விருப்பப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி கிடையாது. இவர் வேட்பாளராக இருக்கணும்னா இங்க இருக்கிற ஃபீல்டில் இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க இவரை தேர்ந்தெடுத்தாதான் இவர் வேட்பாளர். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அங்க கமிட்டிக்கு போகணும். மாநில குழுவில் வந்து 2 பேர் அல்லது 3 பேர் போனா அதுல ஒரு ஆளை சூஸ் பண்ணுவாங்க. வேட்பாளர் வந்து செலவு செய்யக்கூடாது, கட்சியை செலவு செய்யும். வேட்பாளர்களுக்கு வெற்றி பெற்றால் எம்எல்ஏ ஆனா சம்பளம் அவங்க வீட்டுக்கு போகாது, சம்பளம் நேராக பார்ட்டிக்கு போகும். அவங்க பார்த்து தேவைப்பட்டா இவருக்கு என்ன தேவை இருக்கு, இவர் வசதியானவரா அல்லது எளியவரா, இவருக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கலாம்னு அவங்க பார்த்து தீர்மானிச்சு 10,000 11,000 12,000 கொடுப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் நீங்க புதுமை, இது ஒரு வினோதம். அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இடதுசாரி சக்திகள், அதிலே ஒரு வேட்பாளர் சுந்தரராமன். இப்ப அவருக்கு என்ன சொத்து இருக்கோ 5 வருஷத்துக்கு பிறகு எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அந்த சொத்தை கேட்டால் அதேதான் எதை கூட முடியாது, கூட்ட முடியாது. ஏதேனும் வருமானம் வருகிறது என்றால் சம்பளமா இருந்தா கூட அது கட்சிக்கான அசெட், கட்சிக்கான சொத்து. டெல்லியில கூட எம்பியா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் பங்களாவை வாங்கி கட்சிகிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு சின்ன ரூம்ல போய் தங்கிக்குவாங்க. நீ ஒரு நாள் தானே, எப்போதானே வர, ஒரு பெட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் போதும் இல்லை, அந்த ரூம் எடுத்துக்க. கட்சி பங்களா அதை 4ஆ பிரிச்சு 3ஆ பிரிச்சு முழு நேரம் பணியாற்றக்கூடிய குடும்பத்தை தங்க வைப்பாங்க. கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க, பங்களாவுக்கு போய் ஒரு தனிப்பட்ட போய் படுத்து புரள முடியாது. 4 ரூம்ல போய் ஒரு எம்பி படுத்த புரள முடியுமா? ஆனா கொடுப்பான். 4 ரூம் இருக்கும், 5 ரூம் இருக்கும், 6 ரூம் இருக்கும். ஒரு ஏக்கர்ல கூட வந்து பங்களா இருக்கும். அது எம்பி திரும்ப வெற்றி பெறக்கூடிய எம்பிகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வேலை அலாட் ஆனா கூட அந்த இடம் தனிநபராக பயன்படுத்த முடியும். அந்த கட்சியை சார்ந்த தோழர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு இவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது அந்த கட்சியுடைய தலைவர் பார்த்து எடுக்கிற முடிவு அல்ல, களத்தில் இருக்கிற தொண்டர்கள் பார்த்து எடுக்கிற முடிவு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், கீழே இருக்கிற பகுதி பொறுப்பாளர்கள், இவர்தான் இந்த முறை வேட்பாளர் என்று அவர்கள் தேர்வு செய்து அனுப்புவார். எனவே இந்த திருவொற்றியூர் தொகுதி உழைப்பாளர்கள் மிகுந்த தொகுதி, தொழிலாளர்கள் உள்ள தொகுதி, மீனவ சமுதாயம் பெரும்பான்மையாக உள்ள ஒரு தொகுதி. மீனவர்களுக்காக பாடாற்றிய அண்ணன் KPP சாமி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவருடைய உடன்பிறப்பு மீண்டும் இந்த தொகுதி சிபிஎம்க்கு போகாமல் இருந்திருந்தால் அவர்தான் வேட்பாளர். அதை யாருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மீனவ சமூகத்தை அணிதிரட்ட வேண்டும் என்றால் முதல்ல எல்லாருக்கும் நினைவு வருது KPP சாமி, அடுத்து KPP சங்கர். தமிழ்நாடு அவருக்கு இந்த வாய்ப்பு இந்த முறை கூட்டணி கட்சிக்கு போனதனால் கிடைக்கவில்லை என்றாலும் கூட, அந்த வருத்தம் வலி இருந்தாலும் கூட, கூட்டணி கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக களத்திலே தீவிரமாக நின்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு இளவல் சட்டமன்ற உறுப்பினர் KPP சங்கர் அவர்களுக்கு நான் பெருமைப்படுகிற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டுப்பாடு. தொண்டர்கள் மத்தியில் ஒருவேளை என்ன மொத்தம் கூட்டணி கட்சி 23 கட்சி, அதுல 13-14 கட்சி தான் இடங்களை ஒதுக்க முடியுது. 10 கட்சிகள் இடமில்லாமலே ஆதரவு தராங்க. அதுல 59 இடங்களை கூட்டணி கட்சிக்கு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க 234. அப்போ 59 பேர் திமுகவோட வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலை. அந்த 59 இடங்கள் அவர்கள் நின்று தன்னுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பாக இயங்குகிற ஒரு இயக்கம், கடமை உணர்வோடு இயங்குகிற இயக்கம். எனவே தோழர்களே, ஏற்கனவே உங்களோடு களத்தில் இருக்கிற KPP சங்கர் அவர்களின் வாழ்த்துக்களோடு தோழர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த களத்தில் நிற்கிறார். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே முத்திரையிட்டு அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், பிற்போக்கு சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும்,
சாதிவெறி சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும். மதவெறி சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் எதிராக இருக்கிற பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும். திருவள்ளுவர் சிலைக்கு காவி பூசுகிற கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும். பெரியார் சிலையை அவமதிக்கிற கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தையும் அவமதிக்கிற நீர்த்து போக செய்கிற பாஜக அதிமுகவினரை விரட்டி அடிக்க வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அருமை தோழர் சுந்தரராஜன் அவர்களுக்கு அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி.